அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு 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 கேஜெட் ஒன்று இல்லாததுனால எவ்வளோ விதமான ஒரு ஒற்றுமைகள் இருந்து தெரியுங்களா? நீங்கள் ஒரு நாள் பாருங்களேன், ஒரு நாள் வாட்ச் கைட்டுருங்க, நேரமே பார்க்காதீங்க, ரூமில் போய் உங்கள் மனைவியோட உங்கள் குடும்பத்தோட உட்காந்து கது சேர்த்தீங்க, அன்னைக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க உங்கள் வாழ்க்கை. நீங்களே நினச்சி பார்க்காத மாதிரி இருக்கும், சந்தோஷமா போகாது, எப்படா பிச்சின்னு வெளியே வருவேன் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பழகிட்டீங்க உங்களை நீங்கள். இன்னைக்கு ஒரு மனிதரோட ஒரு செயற்கையான ஒரு செயலியில பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு நேரில் கிடையாது. ஒரு மனிதர்கிட்ட போன்லயோ வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒரு சோசியல் மீடியாலயோ நீங்க பேசக்கூடிய தைரியம், அந்த மனிதரை முகத்துக்கு நேரம் பார்த்து பேசுற தைரியம் உங்ககிட்ட கிடையாது. நீ பண்ணது தப்பு அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லி பாருங்க, அந்த தைரியம் இன்னைக்கு இல்லை. ஆனா நீங்க 1000 கமெண்ட் அடிப்பீங்க, நீ இப்படி பேசுற, நீ அப்படி பேசுற, உனக்கு இது இருக்குன்னு. இன்னைக்கு அது இல்லை. அதே மாதிரி உங்க மனிதனை பாராட்டுறதும் சொல்றேன், ஐயா நீங்க சரியான மனிதர் ஐயா, சூப்பர், நீங்க செஞ்ச வேலை அவ்வளவு உன்னதமானது. முகத்துக்கு நேரம் பேசும்போது அந்த அன்பு இருந்து, இன்னைக்கு அது இல்லையே. ஒரு கைத்தட்டல் சிம்பிள் போடுறீங்க, ஒரு ஹார்ட் ஒன்று போடுறீங்க, இதெல்லாம் எங்க போச்சு? மனிதன் தேத்தக்கூடிய இதுவே இல்லையே. நீங்க ஒரு மனிதனை இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எமோஜி வச்சு ஒரு மனிதனை நீங்க இது பண்ணிடுறீங்க. நீங்க ரொம்ப சிறந்த மனிதர், நீங்க நல்ல மனிதர், நீங்க அழகானவங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், இந்த வார்த்தைகள்லாம் போயிடுச்சு. எவ்வளவுக்கு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிட்டீங்க. அப்புறம் என்ன ஆகும்? வாழ்க்கையும் சுருக்கிதான் போயிடும். ஸோ எந்த விதமான தொழில் நுட்பமும் சரி, இல்லை ஒரு பெரிய விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் சரி, மனிதனோட வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வாழ்வியலை உயர்த்துமானா கிடையாது. நீங்கள் வாழ்க்கை தரத்துக்காக இதை யூஸ் பண்ணுங்க, ஆனால் வாழ்வியலுக்கு இதெல்லாம் ஒதுக்கியே வைங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா வாழ முடியும்.